தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் ரேகா குப்தா. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण பர்வேஷ் வர்மா, பங்கஜ் சிங் உட்பட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. இன்று மாலை புதிய அமைச்சரவை கூட்டம் கூடும் என தகவல். டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, பவன் கல்யாண் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று புதிய அரசுக்கு வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி முதல் பெண்களின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அதிரடி அறிவிப்பு. டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரேகா குப்தாவுக்கு ஆதரவாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிகாலை முதலே அவரது வீட்டிற்கு சென்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட தொண்டர்கள். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். லட்சக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதி மத்திய அரசு நிதியை விடுவிக்க பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியுடன் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கான நிதியை தர மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் செயல் என்றும் காட்டம். செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் முடிவுற்ற சாலை மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் இருந்து காணொலி மூலம் மேலும் பல புதிய திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட இச்சாலையில் மருதாடு, வந்தவாசி மற்றும் சேத்துப்பட்டு ஊர்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லட்டும், பார்க்கலாம் என அண்ணாமலை சவால். சூரியன் உதித்த பின் 11 மணிக்கு வெளியே வரும் உதயநிதிக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என ஆவேசம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர பாஜகவினருக்கு துப்பில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். தன்னை பற்றி ஒருமையில் பேசிய அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான் என பேட்டி. நான் சொல்றேன், இது பிரச்சனை எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விட. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்றேன். தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற்றுத் தருவதை விடுத்து மக்கள் பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிப்பதா? அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க பார்ப்போம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால்.
முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விட. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க. சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 922 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கல். சென்ட் ஜார்ஜ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாக்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதியை ஒருமையில் பேசுவதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம். ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது. IPS எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூரில் கள ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைக்கிறார். சென்னையில் நடந்த கார் பந்தயத்திற்கான செலவை தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. ரேசிங் புரமோஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீடு குறித்து கருத்து கேட்பு கூட்டம். 3வது நாளாக நடைபெறும் ஆலோசனையில் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். இருக்கின்ற உரிமையை கூட காப்பாற்று, சமூக நீதியை காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி. கடந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் அறிவித்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சிக்கி தவிக்கும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை சென்னைக்கு அழைத்து வர சிறப்பு ஏற்பாடு. ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் விமானம் மூலம் அழைத்து வர துணை முதலமைச்சர் உதயநிதி நடவடிக்கை. வாரணாசியில் சிக்கி தவித்த மாற்றுத்திறன் கிரிக்கெட் வீரர்கள் தமிழக அரசுக்கு நன்றி. கூட்ட நெரிசலால் ரயில்களில் பயணிக்க முடியாத நிலையில் விமானம் மூலம் சென்னை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். உடனே துணை முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு விமானத்தில் ஏற்பாடு செஞ்சு எங்களை அழைத்து வருவதற்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க சென்னைக்கு. இதுக்கு உதவி புரிந்த அனைத்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் ஐஏஎஸ் சார் மிஸ்டர் மேகநாத் ஐஏஎஸ் சார் அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை காந்திபுரம் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையம் திறந்து வைப்பு.
3.5 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் KN நேரு, செந்தில் பாலாஜி திறந்து வைத்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை மிரட்டிய காவலர். நீங்கள் கணவன் மனைவியா என கேட்டு மிரட்டிய வீடியோ வைரல். ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா? பீச்ல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? பீச் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பதநீர் விற்பனை செய்யும் விவசாயிகள் போலீசாரிடம் வாக்குவாதம். பனை மரத்தில் கட்டி வைத்திருந்த பானைகள் உடைக்கப்பட்டதால் ஆவேசம். தமிழக அரசு தடை போட்டு வச்சுக்குது. யாழ்ப்பாணம் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இலங்கை கடற்படை திட்டம். தஞ்சையில் பேருந்து ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி பள்ளி கல்லூரிக்கு ஆபத்தான முறையில் பயணிக்கும் மாணவர்கள். குறைவான பேருந்துகள் இயக்கப்படுவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,070 ரூபாய்க்கும் விற்பனை. ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என தொழில் அதிபர்களை குறிவைத்து 10 கோடி வரை மோசடி. புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. தங்களின் அரசியல் எஜமானர்கள் கூற்றுப்படி ஆளுநர்கள் செயல்படுவதாகவும் விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் இன்று பொது பட்ஜெட் தாக்கல். சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிவிக்கிறார் நிதியமைச்சர் சுரேஷ் கன்னா. இமாச்சல் பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவு. மலை, மரம் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்ற காட்சி வைரல்.